ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள புவியியல் வினாக்களிலிருந்து மிக முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகிலுள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, மக்கள் தொடர்பு சாதனம் எனப்படுவது எவை? 1 தொலைக்காட்சி, 2வது செய்தித்தாள், 3வது இணையதளம், 4வது வானொலி. இது எல்லாமே மக்கள் தொடர்பு சாதனம் எனப்படும். 2வது உலக அமைவிடங்கள் கண்டறியும் தொகுதி GPS என்பதற்கு எதற்கு பயன்படுகிறது? நில அளவை, மேப் வரைதல், கடல்வழி போக்குவரத்து ஆகியவற்றிற்கு இந்த GPS பயன்படுகிறது. 3வது முதல் வானிலை செயற்கைக்கோள் TIROS-1 எந்த நாட்டில் விண்ணில் ஏவப்பட்டதுன்னா அமெரிக்காவில். முதல் வானிலை செயற்கைக்கோள் TIROS-1 அமெரிக்காவிலிருந்து ஏவப்பட்டது. 4வது அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி என்று அழைக்கப்பட்டது? 1957. அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி என்று அழைக்கப்பட்டதுன்னா 1957. 5வது இந்தியாவில் வான்வழி போக்குவரத்து எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டதுன்னா 1953. இந்தியாவில் வான்வழி போக்குவரத்து எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டதுன்னா 1953. 6வது இந்தியாவின் அதிவிரைவு ரயில் எது? போபால் சதாப்தி ரயில். இந்தியாவின் அதிவிரைவு ரயில் போபால் சதாப்தி ரயில். 7வது இந்தியாவின் ரயில்வே எப்பொழுது தேசியமாக்கப்பட்டது? 1951. இந்தியாவில் ரயில்வே எப்பொழுது தேசியமாக்கப்பட்டதுன்னா 1951. 8வது ஒரு நாட்டின் நாணய மதிப்பு அந்த நாட்டின் எவற்றை பொறுத்து அமைகிறதுனா வாணிக சமநிலை. ஒரு நாட்டின் நாணய மதிப்பு அந்த நாட்டின் எவற்றை பொறுத்து அமைகிறதுனா வாணிக சமநிலையை பொறுத்து அமைது. 9வது இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எப்பொழுது துவங்கப்பட்டது? 1853. இந்தியாவோட முதல் ரயில் போக்குவரத்து எப்பொழுது துவங்கப்பட்டது? 1853. 10வது அமிலமலைக்கு காரணமான வாயு எவை? கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் தான் அமிலமலைக்கு காரணமானது. அமிலமலைக்கு காரணமான வாயு கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு. சில நேரத்தில் இதில் ஏதாவது ஒன்று மட்டும் கொடுப்பாங்க. 11வது கார்பன் புகை அதிக அளவு வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா 5வது இடத்துல இருக்கு. கார்பன் புகை அதிக அளவில் வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா 5வது இடத்துல உள்ளது. 12வது மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது எது? பெங்களூர். மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது எதுனா பெங்களூர். சிலிகன் பள்ளத்தாக்குன்னு அழைக்கப்படுவதும் பெங்களூர் தான். 13வது 1950ஆம் ஆண்டு இந்திய தொலைபேசி நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது? பெங்களூரில். 1950ஆம் ஆண்டு இந்திய தொலைபேசி நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா பெங்களூரில் நிறுவப்பட்டது. 14வது இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது? உத்தப்பாரா, கொல்கத்தாவில். இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா உத்தப்பாராங்கிற இடம் கொல்கத்தாவில் உள்ளது, மேற்கு வங்கம். 15வது சேலம் எஃகு ஆலை எப்பொழுது துவங்கப்பட்டது? 1982. சேலம் எஃகு ஆலை எப்பொழுது துவங்கப்பட்டதுன்னா 1982. 16வது 1907ஆம் ஆண்டு இரும்பு எஃகு கம்பெனி எங்கு துவங்கப்பட்டது? ஜாம்ஷெட்பூர். 1907ஆம் ஆண்டு இரும்பு எஃகு கம்பெனி துவங்கப்பட்ட இடம் ஜாம்ஷெட்பூர். 17வது புகையிலை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? போர்ச்சுகீசியர்கள். புகையிலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். 18வது பால், முட்டை மற்றும் கோழி பண்ணை உற்பத்தி குறிப்பது வெண்மை புரட்சி.
பால், முட்டை, கோழிப்பண்ணை இது எல்லாத்தையும் சேர்த்து குறிப்பது வெண்மை புரட்சியில் வரும். அடுத்தது 19வது பொன் புரட்சி என இந்த புரட்சியை உற்பத்தியை குறிக்கிறதுனா பழங்கள் உற்பத்தியை தான் பொன் புரட்சின்னு சொல்றாங்க. 20வது கனிம எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது? பெட்ரோலியம். கனிம எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எதுனா பெட்ரோலியம். 21வது கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? நிலக்கரி. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவதுன்னா நிலக்கரி. 22வது போட்டோ வோல்டாயிக் தொழில்நுட்பம் இந்த மின்சக்தியை பெற பயன்படுத்தப்படுகிறது. சூரிய மின்சக்தியை பெறுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. போட்டோ வோல்டிக் தொழில்நுட்பம் சூரிய மின்சக்தி பெறுவதற்கு பயன்படுது. 23வது கைகா அணுமின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது? கர்நாடகாவில். கைகா அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடம் கர்நாடகா. 24வது மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 5வது இடத்தை பெற்றுள்ளது. மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளதுன்னா 5வது இடத்தை பெற்றுள்ளது. 25வது உலகில் மைக்கா உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு எவ்வளவு? 60%. உலகின் மைக்கா உற்பத்தியில் இந்தியா 60% பங்களிக்குது. 26வது செம்மண் சிவப்பு நிறத்திற்கு இருக்க காரணம் என்னன்னா இரும்பு சத்து தான். அந்த இரும்பு சத்து உள்ள மண்ணுங்கிறதுனால தான் அது செம்மண் சிவப்பு நிறமாக இருக்குது. அதுபோல் செவ்வாய்க்கோள் சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணமும் அங்கே இரும்பு ஆக்சைடு இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது தான் காரணம். 27வது 5 முதல் 10 வருடங்களுக்கு ஒரு முறை காணப்படும் வானிலை நிகழ்வு எல்னினோ. குழந்தை இயேசுன்னு அழைப்பாங்க. இது 5 முதல் 10 வருடங்களுக்கு ஒரு முறை காணப்படக்கூடிய வானிலை நிகழ்வு ஆகும். 28வது கோதாவரி நதி எங்கு உற்பத்தி ஆகிறது? நாசிக் குன்றுகளில் உற்பத்தி ஆகிறது கோதாவரி. 29வது இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது? சிலிகா ஏரி. இந்தியாவோட மிகப்பெரிய ஏரி சிலிகா ஏரி. அடுத்தது 30வது கேரளாவில் மிகப்பெரிய ஏரி எது? வேம்பநாடு ஏரி. கேரளாவில் மிகப்பெரிய ஏரி எதுனா வேம்பநாடு ஏரி. 31வது அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து பிரிப்பது எதுனா 10 டிகிரி வடக்கு கால்வாய். அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டத்திலிருந்து பிரிப்பது எதுனா 10 டிகிரி வடக்கு கால்வாய். 32வது தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. தென்னிந்தியாவோட உயரமான சிகரம் எதுனா ஆனைமுடி. 33வது உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆரவல்லி மலைத்தொடர். உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுனா ஆரவல்லி மலைத்தொடர். 34வது ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் இது குரு சிகார். ஆரவல்லி மலைத்தொடரில் மிக உயர்ந்த சிகரம் எதுனா குரு சிகார். 35வது பிரம்மபுத்திரா நதி திபெத்தில் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. என்ன பேருனா சாங்போ. பிரம்மபுத்திரா நதி திபெத்தில் சாங்போ என்று அழைக்கப்படுகிறது. 36வது பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? கோசி ஆறு. பீகாரோட துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எதுனா கோசி ஆறு. 37வது பூர்வாஞ்சல் என்று அழைக்கப்படும் மலை எது? எவைனா கிழக்கு இமயமலைகள். பூர்வாஞ்சல் மலைத்தொடர் எதுனா கிழக்கு இமயமலை. 38வது இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி எது? லடாக் பீடபூமி. இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி எதுனா லடாக் பீடபூமி. 39வது இந்தியாவின் மிக உயர்ந்த மலை சிகரம் எது? காட்பின் ஆஸ்டின் கேட்டு சிகரம். இந்தியாவோட மிக உயர்ந்த மலை சிகரம் காட்பின் ஆஸ்டின் கேட்டு சிகரம். 40வது இந்தியா இங்கிலாந்தை விட எத்தனை மடங்கு பெரிய நாடுன்னா 12 மடங்கு பெரிய நாடு. இந்தியா இங்கிலாந்தை விட 12 மடங்கு பெரிய நாடு. 41வது அபிகோ இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? கர்நாடகம். அபிகோ இயக்கம் கர்நாடக மாநிலத்தில் துவங்கப்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவு கர்நாடகா சம்பந்தப்பட்ட வினாக்கள் இருக்கு. 42வது
உலக வனவிலங்கு தினம் என்று அக்டோபர் 4. உலக வனவிலங்கு தினம் அக்டோபர் 4. 43வது தினம் கோயம்புத்தூர்ல கோடை காலத்தில் வெப்பத்தின் அளவு எவ்வளவு? 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். கோயம்புத்தூர்ல கோடை காலத்தோட வெப்பத்தின் அளவு 32 டிகிரி செல்சியஸ். 44வது தினம் இந்தியாவின் முதல் தொலை நுண்ணுணர்வு செயற்கைக்கோள் எது? IRS-1A. இந்தியாவோட முதல் தொலை நுண்ணுணர்வு செயற்கைக்கோள் IRS-1A. 45வது தினம் மெரினா கடற்கரையின் நீளம் என்ன? 13 கிலோமீட்டர். மெரினா கடற்கரையோட நீளம் 13 கிலோமீட்டர். 46வது தினம் உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எது? டோன் லேசாப் ஏரி. உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எதுனா டோன் லேசாப் ஏரி. அடுத்தது 47வதுனா இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னா ஹைதராபாத்தில் இருக்கு. இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா ஹைதராபாத்தில். 48வதுனா ஃபிலிம் நாலேஜ் என்பது எதை பற்றிய படிக்கும் படிப்புனா மின்னல் பற்றியது. ஃபிலிம் நாலேஜ் என்பது மின்னலை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு ஆகும். 49வது குஜராத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு எது? 2001. குஜராத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு 2001. 50வதுனா உலகிலேயே மிக பரந்த சமவெளி தாழ்ந்த பகுதி எது? சுந்தரவனம் சமவெளி தான். உலகிலேயே மிக பரந்த சமவெளியோட தாழ்நில பகுதி சுந்தரவனம் பகுதி. நண்பர்களே, நாம் இன்று TNPSC, TNEB, போலீஸ் தேர்வு, டெட், VO போன்ற தேர்வுக்கு பயனுள்ள 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள புவியியல் வினா பகுதியிலிருந்து மிக மிக முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.